குழந்தாய், என்னை கூப்பிட்டாய், வந்துவிட்டேன் நான். என்ன ஆயிற்று? என்னோடு பேச மாட்டாயா? பக்தன் கண் முன்னே பகவான் இல்லை, அடியவன். உன்னை போன்ற பக்தர்களுக்கு நான் என்றுமே அடியவன் தான். அதிலேதான் எனக்கு ஆனந்தம். காரணம், உன் பக்தி பூர்வமான அன்பு சுயநலமற்றது. உன் அன்பால் என்னை வென்று விட்டாய். பிரபு, நீங்கள் பகவான். தம்மை அடிமை என்று அடையாளப்படுத்தி என் மனதை சங்கடப்படுத்தாதீர்கள். பிரகலாதா, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? பகவானை பார்த்து விட்டேன். இதை மீறிய ஆசை இனி எனக்குள்ள எதுவும் இல்லை. என் இறைவா, என்று நான் பிறந்த பயன் முழுமையடைந்து விட்டது. இதற்கு மேல் எனக்கு வேறு என்ன வேண்டும் இறைவா? எனக்கு தாம் வேற ஏதாவது தர நினைத்தால் நான் கேட்பது இதுதான். எப்போதும் தங்கள் அருள் பார்வை கிடைத்து என் மனதில் என்றுமே தங்களின் பக்தி என்ற ஜோதி சுடர்விட்டு எரிய வேண்டும். அதேபோல் எந்த ஒரு நிலைமையிலும் தங்களை மறக்க கூடாது. பிரகலாதா, மறுக்காமல் தருகிறேன் நீ கேட்டதை. இனிமேல் நீ காண்கின்ற இடங்களில், காணும் பொருளில், அனைத்து ஜீவன்களில் என் வடிவை காண்பாய். ததாஸ்து.